எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்தோத்திரம் வந்து 24வது ஸ்லோகம். இது வரைக்கும் நம்ம ஒரு 22 + 8 30 தியான ஸ்லோகம், அப்புறம் சகஸ்ரநாமத்தில் 23 பார்த்துருக்கோம். 24வது ஸ்லோகம் இது. 24வது ஸ்லோகம் என்னென்னா, அக்ரணீர் கிராமணி ஸ்ரீமான் நியாயோ நேதா சமீரணக சகசிரமூர்த்தா விஸ்வாத்மா சகசிராட்ச சகசிரபாத். அக்ரணி கிராமணி ஸ்ரீமான் நியாயோ நேதா சமீரணக சகசிரமூர்த்தா விஸ்வாத்மா சகசிராட்ச சகசிரபாத். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம். இதை எப்படி சொல்லணும்னா, அக்ரணி கிராமணி ஸ்ரீமான் நியாயோ நேதா சமீரணக சகசிரமூர்த்தா விஸ்வாத்மா சகசிராட்ச சகசிரபாத் அப்படி சொல்லணும். சொல்லும்போதே அக்ரணி கிராமணி ஸ்ரீமான் நியாயோ நேதா சமீரணக சகசிரமூர்த்தா விஸ்வாத்மா சகசிராட்ச சகசிரபாத் அப்படி சொல்லணும். அது சொல்லும்போது அந்த அந்த தொனியில் சொல்லணும். இதில் இதில் அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்ரணின்றதுக்கு அது ஒரு அருமையான அர்த்தம். அக்ரோன்னா மும்மூச்சுக்கள்ன்றது நான் சொல்லியிருக்கேன் முதல்லையே. மும்மூச்சுக்கள்ங்கிறது யாருன்னா, ஆத்மா பிரிஞ்ச உடனே, ஜீவாத்மா மனுஷன் இறந்த உடனே ருஜாநதின்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி போய் நரகத்துக்கு போகணும். நரகத்தில் நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தண்டனைகளை அனுபவிக்கணும். அதுக்கு அடுத்தது சொர்க்கத்துக்கு போய் நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கான பலனையெல்லாம் அனுபவிக்கணும். அதுவும் இருக்குது. ஆக உங்களுடைய பாவ பலன்களையும் புண்ணிய பலன்களையும் ரெண்டையும் அனுபவித்து எதுவும் இல்லாத ஒரு நிலை இருக்கும். அதுக்கு தான் மும்முட்சுக்குன்னு பேர். இது ரெண்டையும் அனுபவிச்ச அப்புறம் நீங்கள் எங்கே போகணுன்னா, அப்போ தான் கைவல்யத்துக்கு போகணும். கைவல்யத்துக்கு போய் மோட்சத்துக்காக காத்திருக்குது. உங்கள்கிட்ட பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது. நீங்கள் செய்த பாவத்துக்கான தண்டனையும் அனுபவிச்சிடணும், புண்ணியத்துக்கான பலனையும் அனுபவிச்சிடணும். புண்ணியத்தை வச்சு நீங்கள் கைவல்யத்துக்கு போக முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது. சொர்க்கம் வேறு, மோட்சம் வேறு. ஞாபகம் வச்சுங்க. சொர்க்கம்ன்றது வேறு, மோட்சம்ன்றது வேறு. மோட்சன்றது நித்திய சூரியாக போய் பெருமாளோட ஐக்கியமாகிடுறது தான் மோட்சம். பெருமாளுக்கு கைகரியம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு தாசனாக இருந்துட்டு அவருக்கு ஏவல் செஞ்சுட்டு இருக்கிறது தான் இது நித்திய சூரியன்றது. இந்த நித்திய சூரியா போகிறவங்களுக்கு மறுபிறவி இருக்காது. மறுபிறவி இருக்கிற மாதிரி இருந்துன்னா, இங்கே உங்களுக்கு நீங்கள் நரகத்தில் சொர்க்கத்திலேயே அதை அனுபவிச்சுட்டு உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. நீ இன்னும் நிறையா பட வேண்டியதுக்கு போய் பட்டுட்டு வாருன்னு திரும்பி வந்துடும். மனிதன் இறந்த உடனே போய் செய்த பாவங்களுக்கான புண்ணியத்தை, இப்போ செய்த பாவங்களுக்கான பலனை நரகத்தில் அனுபவிக்கிறான், செய்த புண்ணியங்களுக்கான பலனை சொர்க்கத்தில் அனுபவிக்கிறான். இது ரெண்டும் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் கைவல்யம்ன்றது அந்த மோட்சத்துக்கான கதவு. அந்த கதவு வாசலில் போய் காத்திருக்கணும். காத்திருந்து நீங்கள் கதவை திறந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா, உள்ளே உங்களை அழைச்சின்னு முக்தப்பிராயர்கள்னு வாங்க. அது அவங்க இது உங்களை சொர்க்கத்துக்கு உள்ளே அழைச்சின்னு போகிறவங்க. வேணான்னு இருக்காது, கிராமணின்னு வரும், இந்த இதில் வரும், நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த உள்ளே உங்களை கூட்டின்னு போயிட்டாங்கன்னா, நீங்கள் பெருமாளோட ஐக்கியமாயிடுவீங்க. பெருமாளோட ஐக்கியமாயிட்டீங்கன்னா அதோட உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது, பிறவியே கிடையாது. அதான் நித்திய சூரிகள்னு வாங்க அதுக்கு பேர். அது மாதிரி இங்கே அக்ரோன்னா மூச்சுக்கள், கையில் செய்த பாவ புண்ணியங்களுக்கான பலனை அனுபவிச்சுட்டு கைவல்யத்து வாசலில் நிர்மலமாக காத்துட்டுருக்கிறது. அதுதான் முக்தப்பிராயர்கள்ன்றது. அது வேறு. முக்தப்பிராயர்கள்னால் அது அவங்களுக்கு அவங்களுக்கு முடிஞ்சிடும். அவங்களோட பாவ புண்ணிய பலன் பூமியில் இருக்கும்போதே தெரிஞ்சிடும். சொர்க்கம் அவங்களுக்கு காத்துட்டுருக்கும். சொர்க்கத்துக்கு அவங்கள கூட்டு போகிறது காத்துட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறையா இங்கே பூமியில் பெருமாளை இதுக்கு நிறையா கைங்கரியம் பண்ணிட்டு அவங்களுக்கு பெருமாள் பிரசன்னமாகி காட்சியாக கொடுத்துருவார். காட்சி கொடுத்த அப்புறமும் நீ இருந்து நீ பிறவி எடுத்ததுக்கான பலனை பூமியில் இருக்க செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வான்னு காத்துட்டு வான்னு போகிறது. இருந்துட்டு அதுக்கப்புறம் வான்னு சொல்லிட்டு போகிறது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இறந்து போகும்போது அவங்கள நேராக கூட்டின்னு போடுவாங்க. முக்தப்பிராயர்கள்னு பெருமாளோட இதில் அவங்களுக்கு பேர் முக்தப்பிராயர்கள்னு பேர். அவங்கள கூட்டின்னு போகிறதுக்கு வருவாங்க. அங்கேருந்து இந்த இறந்து போகிற ஜீவன்களை கூட்டின்னு போய் நேராக
சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போயிட்டு, ஏன்னா அவங்க நிறையா இங்கே பெருமாள் கைங்கரியம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பலனை அனுபவிக்க வச்சுட்டு, அந்த பலனை அனுபவித்த உடனே நேராக கைவல்யத்தில் கொண்டு போய் மோட்சத்துக்கு கூட்டின்னு போயிடுவாராம். பெருமாள் முன்னாடி கூட்டின்னு போய் சேர்த்துட்டு வரான். அதான் முக்தப்பிராயர்ன்றது. அதுதான் அக்ரணி கிராமணின்னா, அக்ரோன்னா சொர்க்கத்தில் வந்து இது கைவல்யத்தில் காத்துன்னு இருக்கவங்க அக்ரோன்னா. ரணின்னா அழைத்து செல்பவர். அதான் சொன்னேன் பாருங்க. இப்போ ரணின்னா அழைத்து செல்பவர்கள். இப்போ மோட்சத்திலேருந்து உள்ளேருந்து மோட்சத்துலேருந்து உங்களை உள்ளேருந்து வந்து உங்களை கைவல்யத்திலேருந்து கூட்டின்னு போகிறவங்க தான் ரணி. ரணின்றவங்கள முகத்துக்களை சொர்க்கத்துக்கு வழிகாட்டி அழைத்து செல்பவர்கள், நித்திய சூரியராக பின்பவர்கள். அதனால் அவங்கெல்லாம் முன்னாடி இருந்து இது மாதிரி கைவல்யத்தில் வெயிட் பண்ணிட்டு உள்ளே போனவங்க தான் பெருமாளோட நித்திய சூரியர்களாக மாறி நித்திய சூரியர்களாக இருந்துட்டு பெருமாளோட ஆக்ஞைகளை செஞ்சுட்டு இருக்கிறது, பெருமாளோட கட்டளைகளை வேலைகளை செஞ்சுட்டு இருக்கவங்க அக்ரணின்றதை தான். அக்ரணி. கிராமணின்னா, கிரான்னா பிராணிகள். பிராணிகளுக்கும் இதே இது உண்டு. செய்த பாவ புண்ணியத்துக்கான பலன்கள் எல்லாம் உண்டு. அதாவது பிறவி எடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புலியாக பிறவி எடுத்தது வந்து ஒரு மானை கொன்றது வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து பாவமாகாது. ஏன்னா புலி தன்னுடைய இரையை தேடியே ஆகணும். அது மாதிரி அது அவங்கவுங்களுடைய அந்த பிறவியில் அவங்கவுங்க எது செய்யக்கூடாததோ, செய்ய நியமிச்சிருக்கிறது செய்யலாம், செய்யக்கூடாததை செய்கிறதெல்லாம் வந்து பாவம். அதுக்கான அந்த பாவ புண்ணியங்களை அந்த பிராணிகளையும் அது மாதிரி கூட்டின்னு போய் அந்த எல்லாத்தையும் அந்த சொர்க்கத்தில் வந்து இது பாவ புண்ணியங்களை அனுபவிச்சப்பறம் அதுவும் பிராணிகளும் அதே மாதிரி வந்து காத்துடும். இதே மாதிரி நம்ம இது மாதிரி மனுஷால் மாதிரி அவளுக்கு சில பிராணிகளுக்கு அப்படியே நேராகவே கைவல்யத்துக்கு போயிடலாம். சில பிராணிகள் மறுபடியும் பிறவி எடுத்து மனித பிறவி எடுத்து மனுஷனாக இருந்து அதுக்கப்புறம் போகணும். அது மாதிரி பிராணிகளையும் கூட்டின்னு போகிறவர் தான் ரணி. அக்ரணி கிராமணின்றது அதான். ஸ்ரீமான். ஸ்ரீமான்னா மகாலட்சுமி. எப்போதும் ஸ்ரீன்னா மகாலட்சுமி, மான்னா மகாலட்சுமியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், மகாலட்சுமியால் விரும்பப்படுபவர்னு அர்த்தம். மகாலட்சுமியோடு சேர்ந்து இருப்பவர் ஸ்ரீமான். நியாயோ. நியாயன்றது நீதி தவறாதவன், நியாயமானவன்றதான் நியாயன்றது. நேதான்னா நேமின்னா உலகம், தான்னா தலைவன். நேதான்னா உலகத்துக்கு தலைவன், உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்களுக்கு தலைவன். சமீரணக. சமீரணன்றது சான்னா உதவி, மீன்னா மிக அருகில், ரணன்னா அதான் சொன்ன மாதிரி நடத்தி கூட்டின்னு போகிறது. அதான் பக்தர்களுக்கு உதவியாய் மிக அருகில் இருந்து அவர்களை வழி நடத்தி கூட்டி செல்பவர்னு அர்த்தம் சமீரணகன்றது. சான்றது உதவி, மீன்னா மிக அருகில். மிக அருகில். ரணன்னா நடத்தி கூட்டின்னு போகிறது, வழிகாட்டி கூட்டின்னு போகிறதுன்றமே அதுதான் ரண. மிக பக்தர்களுக்கு மிக அருகில் உதவியாக இருந்து நடத்துபவன், அழைத்து செல்பவன் அப்படின்ட்டு அர்த்தம். அதான் சமீரணக. சகசிரமூர்த்தா. சகசிரமூர்த்தான்றதுக்கு வந்து இவங்க கொடுத்துக்கிறது வந்து 1000 தலைகளை உடையவர்னு எல்லா 3 பேருமே அதான் சொல்லியிருக்காங்க, 1000 தலைகளை உடையவர்னு. இந்த இடத்துல அந்த மாதிரி கிடையாது. சகசிரமூர்த்தான்னா ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவர்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதான் எனக்கு என்னோடய நாலேஜுக்கு அதுதான் அப்படி தான் தோன்றுறது. அவங்கெல்லாம் எவ்வளோ பெரியவங்க, அவங்க என்ன காரணத்தினால 1000ன்றதை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. எல்லாருக்குமே இது வரைக்கும் நம்ம படித்ததெல்லாம் மகாவிஷ்ணு வந்து எல்லாருக்கும் தலைவன் தான் சொல்கிறோம். சகசிரமூர்த்தான்னும் போது வெறும் 1000 தலைகளை உடையவர்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. 1000 தலைகள் உருவில் இருக்கிறவனா அப்போ மீதி இருக்கிறவர்கள் எல்லாம் ஜீவாத்மா, மீதி இருக்கிற ஜீவன்ல எல்லாம் ஜீவாத்மா இல்லாத மாதிரி ஆகிடுது இல்லையா. அதனால் ஆயிரக்கணக்கானன்னு சொல்லணும் இந்த இடத்துல. சகசிரமூர்த்தான்னா ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவன், கணக்கில்லாத ஆயிரக்கணக்கான தலை. 1000ன்றது இந்த இடத்துல ஒரு ஓமானத்துக்கு கொண்டு வரது தான், ஓமைக்கு கொண்டு வரது தான். ஓமானம் வந்து ஆயிரக்கணக்கானன்றது தான் ஓமானம். ஓமைன்றது வந்து ஒரு ஒன்றை வந்து குறிப்பிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது. ஓமைன்றது வந்து ஓமானன்றது வந்து குறிப்பிட்டு ஒரு இதை ஒரு ஒன்றுக்கு ஒரு இதுக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்னொன்று ஓமையாக சொல்கிறது. ஓமேயம்ன்றது பொருளே, அந்த பொருளுக்கு பேரே ஓமேயம். என்னது எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்கிறதே வந்து கண்கள் மீன்களைப் போல் இருந்தது அப்படின்றோம். கண்கள் மீன்களைப் போல் இருந்தது, மீனாட்சி அம்மனின் கண்கள் மீன்களைப் போல் இருந்தது. மீன்கள்ன்றது இந்த இடத்துல வந்து ஓமானம், மீனாட்சின்றது கண்கள்ன்றது ஓமேயம். அது மாதிரி
அது மாதிரி இது சகசிரமூர்த்தான்றது வந்து ஆயிரக்கணக்கான தலைகளே உடையவர். சகசிரமூர்த்தான்றது வந்து சகசிரம்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து ஓமானம். ஊமையை வந்து ஆயிரக்கணக்கானன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கணும். ஆயிரக்கணக்கான தலை தலைகளை தலைகளின் உருவில் இருப்பவன். அப்படின்னா எல்லா ஜீவாத்மாக்களையும் உள்ள இருப்பவன் அர்த்தம். விஸ்வாத்மா, விஸ்வம்னா உலகம், ஆத்மான்றது அதனோட உலகத்தில் இருக்க ஆத்மாக்களுக்கெல்லாம் ஜீவனாக இருப்பவன். அதான் விஸ்வாத்மான உலகத்தில் உள்ள ஆத்மாக்களின் ஜீவனாக திகழ்பவன், ஜீவாத்மாவாக திகழ்பவன் அர்த்தம். சகசிராட்ச, சகசிராட்சன்ற இதே மாதிரி இந்த அக்ஷம்னா கண்ணு, சகசிராட்சம்னா அதே தான். ஆயிரக்கணக்கான கண்களை உடையவன், 1000 கண்களை உடையவன் தான் சத்தியசந்திரத்தில் சொல்லியிருக்கார். ஆதிசங்கரன் 1000 கண்களை உடையவன் தான் சொல்லியிருக்கார். இவரும் பராசரப்பட்டவரும் அதான் சொல்லியிருக்கார், 1000 கண்களை உடையவர் தான் இது. ஆனால் சகசிராட்சத்துக்கு ஆயிரக்கணக்கான கண்களை உடையவர்னு எடுத்துக்கணும் நம்ம. அதுதான் அதுக்கு அந்த இடத்துக்கு சரியான அர்த்தம் அதுதான். நம்ம அதுக்காக அவங்க சொன்னது தப்புன்னெலாம் சொல்ல வரலன்னா, இது இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி அர்த்தமாக இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் சரியான அர்த்தம். ஆயிரக்கணக்கான கண்களை உடையவன் அப்படி சகசிராட்ச அப்படின்றது. அடுத்தது சகசிரபாத், அதுவும் அதே தான். பாதம்னா பாதம், கால். இங்கே எல்லோரும் இவங்க 3 பேருமே 1000 கால்களை உடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1000 தலை இருந்தது, 1000 தலையை உடையவன் முதல்ல சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ 2000 கண்கள் 2000 கால்களில் உடையவன் தானே சொல்லணும், வராது அது. அதனால் அவங்க சொல்கிற அந்த 1000ன்றது இந்த இதில் வந்து பொருந்தாது. சகசிராட்சன்றது வந்து ஆயிரக்கணக்கான கண்களை உடையவன். சகசிரபாதன்றது ஆயிரக்கணக்கான கால்களை உடையவன். இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான கால்களை உடையவன். ஒருவேளை சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறதே அப்படி தான் சொல்லணும் போல இருக்குது. ஆயிரக்கணக்கானன்றதே சகசிரன்ற மாதிரி சொல்கிறதா இருக்கலாம். அதை இவங்க இதில் சொல்ல. ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவன் அர்த்தம். சகசிரபாதன்றது ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவன், பாதங்களை உடையவன். அது மாதிரி சொல்லணும். அடுத்தது வந்து ஆவர்த்தனம். ஆவர்த்தனம் இவரது ஆத்மா இல்லையா? 24 தோட சகசிராபாத் முடிஞ்சு போகிறது. ஆவர்த்தனம் வந்து அடுத்த பாட்டு அடுத்தது. இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது என்னென்ன எத்தனை என்ன இங்கே 24 அக்ரணி 1, அக்ரணி மேதிக்கு 219 வரைக்கும் பார்த்தோம், உதாரதி வரைக்கும். இன்றைக்கி 220 அக்ரணி, 221 கிராமணி, 222 ஸ்ரீமான், 223 நியாயம், 224 நேதா, 225 சமீரணக, 226 சகசிரமூர்த்தா, 227 விஸ்வாத்மா, 228 சகசிராட்ச, 229 சகசிரபாத். ஆக 200லேருந்து 220லேருந்து 229 வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்போ 10 வரும். 10 நாமங்கள் திருநாமங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இன்னையோட 229 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். 24வது ஸ்லோகத்தில் மட்டும் 10 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ.